உலகெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சனி வக்ரம் 138 நாட்கள் நடக்கவிருக்கிறது. வருகின்ற ஜூலை 27ஆம் தேதி முதலே டிசம்பர் பாதி வரையில் 138 நாள் நடக்கப் போகிறது. இதில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் பணம் வரப்போகிறது, யாரெல்லாம் செல்வ வளங்களை அடையப் போகிறீர்கள், யாரெல்லாம் வெளிநாடு போகிறீங்க, யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்கப் போகிறது போன்ற விஷயங்களை சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் எனும் வார்த்தைக்கு ரொம்ப பிரபலமான என்னுடைய ஒவ்வொரு ராசிகளுக்கு ஏற்ற மாதிரி பலன்களை ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி பகவான் தருகின்ற 3 ஜாக்பாட் என்னென்ன பார்த்துடலாம். கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் கும்பராசின்னா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. காரணம், கும்பராசிக்காரர்கள் என்றாலே குதூகலம் தான். வாழ்க்கையில் 1 கோடி ரூபா பணத்தை கொடுத்துட்டு அவங்கள செக்கிங் பண்ணுங்கள். அதுலேருந்து ஒரு 100 ரூபா மட்டும் எடுத்துகிட்டு போய் டிஃபன் சாப்பிட்டு வரட்டுமானேன்னு கேட்பாங்க. அவ்வளோ வெள்ளாந்திய நாட்கள், தப்பு பண்ண தெரியாது, பொய் சொல்ல தெரியாது, அவ்வளோ நல்லவங்க கும்பராசிக்காரர்களுக்கு. எங்கே இருந்தாலும் சரி, கும்பராசிக்காரர்களை உள்ளபடியே காதலிப்பவன் நான். கும்பராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துல பாதசனி. சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள். வந்தார், என்ன பண்ணார், படாத பாடு. கடந்த 2.5 வருஷம் விரைய சனியாக இருந்து, ஜென்ம சனியாக இருந்து, இந்த 5 வருஷம் 7.5 சனிகிட்ட மாட்டிட்டு நான் பட்ட பாடு இருக்கே, அதெல்லாம் பட்டிருப்பீங்க சார். விடுங்க சார், பாஸ்ட் இஸ் பாஸ்ட்டுன்னா பழசையே பேசிட்டு இருந்தால் நமக்கு மனசில் நிம்மதி விடும். இப்போ இந்த சனி பகவான் என்ன பண்ணுறார், பாத சனியாக இருக்கிற வக்கரமாகிறார். வக்கர சனி, பாத சனி வக்கரமாயிட்டான். ஒருத்தரை தண்டிக்கணும்னு வந்த சனி பகவான் அது எல்லாத்தையும் கீழே போட்டு உங்கள்கிட்ட நல்லது பண்ண போகிறார் பாருங்க. இதை விட வேறு என்ன வேணும்? 2ஆம் இடத்து சனி பகவான் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? தனஸ்தானத்துக்கு வந்தார் சார், அடி தூள் பண்ணுறார். 2ஆம் இடத்துக்கு வந்த சனி பகவான் 2, 3, 4 பார்க்குறார். என்ன சதீஷ், உங்களை தேடி வாசலில் குறுங்கூட்டம் வந்திருக்கு, இன்னும் கம்பெனிலேருந்து வந்திருக்காங்க, நம்மளை வேலை எடுத்துக்கிட்டாங்களா, இன்னும் நேராக வந்து டெர்மினேஷன் லெட்டர் கொடுத்துட்டு போகிறாங்களா? அண்ணே வாங்க, என்னையை தேடுறீங்க, நீங்கள் தானே அடுத்த டீம் லீடர், பதவியேற்பு விழாக்கு வாங்க. பதவியேற்பு விழாலாம் பண்ணுறீங்களா? இப்போது அவசர கால பதவியாக இந்த மாலையே நீங்கள் டீம் லீடராக போகிறீங்க, வந்து பதவி ஏற்றுக்குங்க. கட்சியில் இருக்கிறவங்களுக்குலாம் அப்படி தான், மாவட்டத்திலேருந்து நீங்கள் மாநிலமாக போகிறீங்க. இந்த மாதிரிலாம் அதிரடி போஸ்டிங்லாம் கிடைக்கும். கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் திடீர் போஸ்டிங் கிடைக்க போகுது. இந்த சனி பகவான் வக்கரமாக ஜூலை 27க்கு அப்புறம் போஸ்டிங்காக காத்துருங்க. சார், நான் சும்மா ஒன்றியமாக இருந்தேன் சார், இப்போ மாவட்டமாக இருந்தேன் சார், இந்த மாதிரி இப்போ மாநிலம் ஆயிட்டேன் என்ற விஷயம். அடுத்து 4 பார்க்கும்பொழுது என்ன ஆகும், கார் வாங்குறீங்க. சில பேருக்கு பரிசெல்லாம் விழும், கார் பரிசெல்லாம். 4ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது சுகஸ்தானத்தை பார்க்கிறார். உடம்புல சந்தோஷம், மகிழ்ச்சி ஏற்படுகிறது. 4ஆம் இடத்தை பார்த்த சனி பகவான் அடுத்து என்ன பண்ணுறார், 2ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்குறார். 8ங்கிறது ஜுவல்ஸு. முதல் ஜாக்பாட் ப்ரமோஷன். 2ஆவது ஜாக்பாட் என்ன சார், நகையை கொண்டு போய் அடமானம் வச்சேன் சார், நகை வந்து மீட்ட முடியல. கவலைப்படாதீங்க, சனி பகவான் 8 பார்க்குறார். 8 பார்க்கும்போது உங்களுக்கு நகையை மீட்டக்கூடிய இதில் வரும். உங்களுடைய நகை எதானாலும் சரி, அதை நீங்கள் திருப்பி எடுத்துருவீங்க, திருப்பி வாங்கிடுவீங்க, திரும்ப பழையபடி நீங்கள் பழைய ஃபார்முக்கு வந்துடுவீங்க. அடுத்ததாக உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்கிறார் சனி பகவான். 11ஐ பார்க்கும்பொழுது லாபத்தை பார்க்கிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? இது வரைக்கும் கம்பெனி 5000 ரூபாய் ப்ராடக்ட் சார், அது இனிமேல் 10,000 ரூபாய்க்கு ஓட ஆரம்பிக்கும். டபுள் ஆஃப் தி மணி போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். 12ஆம் இடத்தை சனி பகவான் 11ஆம் இடத்தை லாபத்தை பார்க்க உங்களுடைய மாமனார் உங்களோட ராசி பண்ணி விடுறாரு. மாமனார் தான் சார் எனக்கு பிடிக்காமல் போச்சு, எனக்கு அவருக்கு டேர்ம்ஸே ஒத்து வரல. கவலைப்படாதீங்க, இனிமேல் டேர்ம்ஸ் எல்லாம் ஒத்து வரும், நல்லபடியாக குடும்பம் நடத்துவீங்க போன்ற விஷயங்கள்லாம் சனி பகவான் உங்களுக்கு பரம சந்தோஷத்தோடு எல்லா அனுகிரகத்தையும். ராசி நம்பர் ஜாக்பாட் நம்பர் 1 ப்ரமோஷன், ஜாக்பாட் நம்பர் 2 நீங்கள் இழந்த பணம் சார். வாழ்க்கையில் வரக்கூடாத நிலைமை என்ன தெரியுமா, நகையை அடமானம் வச்சுட்டு அவனோட முகத்தை பாருங்கள். அந்த பேங்க்கில் அவர் அடமானம் வச்சதுக்கப்புறம் அவர் முகத்தை பாருங்கள், சொல்லன்னா ஒரு துக்கம் தெரியும் அவர் முகத்தில். இதுதான் பெரிய தர்ம சங்கடம் சார். நம்ம அதான் சொல்லணேன், வாழ்க்கையில் வரக்கூடாத நிலைமை என்ன, நம்ம வீட்டு பொருளை அடமானம் வைக்கிற நிலைமை. சில பேர் நகையை விற்றவங்க மனசை போய் பாருங்கள். அந்த நகையை அவர் மேரேஜுக்காக வாங்கி கொடுத்துருப்பாரு, அவர் ஒய்ஃபு பர்த்டேக்காக வாங்கி கொடுத்துருப்பாரு, அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் விற்கும் போது அந்த அத்தனை விழாக்களையும் விற்கிற மாதிரி கொடூரமான நிலைமை மனுஷனுக்கு வரவே கூடாது. அதை பண்ணுறதெல்லாம் அதை நீங்கள் மீட்டுட்டு எடுத்துகிட்டு போய், இங்கே பார்த்தியா உன் பர்த்டேக்கு வச்ச நகையை திருப்பி கொண்டாந்துட்டேன், இங்கே பார்த்தியா வீட்டுக்கு மீண்டும் லக்ஷ்மிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷம். அதெல்லாம் மிடில் கிளாஸ் மக்களுக்கு மட்டும்தான் தெரியும். பெரிய ஆட்களுக்கெல்லாம் இந்த ஃபீலிங்கை அடமானம் வச்சா எவ்வளோ வலிக்குன்னு தெரியாது, அதை மீட்டினா எவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்கன்னு தெரியாது. அதை விட வாழ்க்கையில் என்ன சார் வேணும், நமக்கு நம்மளே பட்டம் கொடுத்துக்க வேண்டிதான். நம்மளாம் பெரிய ஆள் இல்லை, நம்மளாம் சிங்கம்ல, என்ன பண்ணிட்டோம், சூப்பர் ஆகிட்டோம். அடுத்ததாக சனி பகவான் என்ன பண்ணுறார், உங்களுடைய 11ஐ பார்த்து நல்ல நண்பர்கள். ரொம்ப பழைய காலத்தில் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தான் சார், அவன் இப்போ நம்ம ரொம்ப நாள் காண்டாக்டில் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நாங்கள் பிரிஞ்சிட்டோம், அதெல்லாம் சரியாகி ஜாக்பாட் நம்பர் 3 உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டு உங்களுக்கு திரும்ப கிடைப்பார். திரும்ப பழையபடி நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. ஸோ சனி பகவானுடைய 3 ஜாக்பாட் முழுசாக என்ஜாய் பண்ணுற ஒரே ஆள் யார்,
கும்பராசி உங்களை அடிச்சுக்க வேறு யாரும் கிடையாது. ஸோ கும்பராசிக்காரர்களுக்கு 100க்கு 97 மார்க் தாராளமாக தரலாம். அடி தூள் பண்ண போகிறீங்க. பண்ண வேண்டியதெல்லாம் என்னென்ன குருஜி நீங்கள் சொல்லுங்கள், நான் என்ன செய்யணும்? இப்போ இவ்வளோ சொல்லிட்டீங்க, இது வரணும்னா நான் என்ன செய்யணும்? நேராக திருநள்ளாறு போயிருங்க, நல்லெண்ணெய் அபிஷேகத்தை பக்கத்துலேருந்து பார்த்துட்டு வந்துருங்க. சனி பகவானே சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்கள் பொங்கம் மனம் வைத்து தருவாய், சச்சரவின்றி சகானரியில் இச்சகம் வாழ இன்னருள் தாத்தா கேட்டு வந்துருங்க. அடி தூள் பண்ண போகிறீங்க, கலக்க போகிறீங்க. வாழ்த்துக்கள். ஆகையினாலே நண்பர்களே, இந்த சனி பகவானை பொறுத்தவரையிலே கொடுத்த வாக்கை காப்பாற்றுகின்ற தெய்வம், நேர்மையான தெய்வம் யாருன்னா சனி பகவான் தான். காரணம் என்னவென்றால், இந்த சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னா, ஏன் அப்படின்னா சனி பொதுவாகவே ப்ராமிஸ் பண்ணால் செய்வார், நம்பலாம். இன்ஸ்டீட் ஆஃப் குருவை நம்புறதை விட சனியை நம்பலாம். காரணம் என்னவென்றால், இவர் வந்து இப்போ வக்கரம் பெறும் பொழுது எந்த ஒரு பாப கிரகங்களும், சனி மாதிரி ரொம்ப சோதனை கடவுள் இல்லையா, இப்போ ராகுவாகட்டும் கேதுவாகட்டும் சனியாகட்டும் சோதனை கடவுள்கள். இந்த சோதனை கடவுள்கள் வக்கரம் பெறும் பொழுது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்பாங்க. ஒரு கெட்டவன் அவன் கெட்டுப்பட்ட என்னாகும், ராஜயோகம் கிடைக்கும்பாங்க. அவ்வகையில் இந்த சனி பகவான் கெட்டு போகும் பொழுது, வக்கரமாகும் பொழுது பல நன்மைகளை செய்யவிருக்கிறார். பொதுவாகவே இந்த வருடம் அவர் குருவனுடைய வீடாகப்பட்ட மீனத்திலே இருக்கிறார் என்பதால் பெரிய தோஷங்களை யாருக்கு எதுவும் பண்ண போகிறதில்ல. இன்பில்டாகவே அவர் நல்லவர் ரைட்டர். அவர் வக்கரமும் ஆகும் பொழுது இன்னும் அதிக அற்புதமான பலன்களை தரப்போகிறார். பாயிண்ட் நம்பர் 1. இந்த வருட சனிக்கு இருக்கிற சிறப்பெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த சனி குருவனுடைய வீட்டில் இருப்பதோடு மட்டுமல்லாமல் குருவால் பார்க்கவும் படுகிறார். இவர் கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற்று சனியை பார்க்கிறார். இப்போ சனியை பார்த்து என்னப்பா அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி சனி பகவான் நன்மைகளை தரக்கூடிய மங்கள சனியாக மாறிவிடுகிறார். பொதுவாகவே அள்ளி கொடுக்கும் பழக்கம் கொண்ட சனி பகவான் இந்த வருடம் இந்த 6 மாதமும் நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பலன்களை x2 போட்டுருங்க, x4 ஸ்பீடில் உங்களுக்கு பலன்களை தருவார். ஆரம்பித்து இப்போ ஜூலை ஆச்சு, 7 மாதம் என்னாச்சு, 2026 ஆரம்பித்து ஜூலை மாதம் வரைக்கும் என்ன ஆச்சு, ஒன்றும் ஆகலை. இப்போ தான் ஹாப்பி நியூ இயர் சொன்ன மாதிரியே இருந்தது. இது 7வது மாதம் வந்துருச்சு. சேவிங்ஸ் எல்லாம் ஏறிச்சா, ஒன்றும் ஏறலை. கடன்லாம் அடைச்சிட்டிங்களா, ஒன்றும் அடைக்கலை. அப்போ இந்த 6 மாதத்தில் எல்லாத்தையும் x2 பவரில் இன்னும் வேகமாக அடைச்சி முடிப்பார். இந்த 6 மாதம் எந்த ஸ்பீடில் ஓடி இருப்பீங்களோ அதை *2 போட்டு அடுத்த 6 மாதத்தில் 2 மடங்கு வேகத்தை தருகிறார். சில பேருக்கு 4 மடங்கு வேகத்தை. சனி பார்த்தா பொதுவாகவே இந்த சனியை வந்து என்ன சொல்லலாம்னா, மங்கள சனியாக இருப்பதில் நம்மளை சும்மா விடவே மாட்டார். ஃபார் எக்ஸாம்பிள் தூங்குனா அவருக்கு பிடிக்காது. ஏதோ ஒரு கையில் ஒரு குச்சி வச்சுட்டு பக்கத்துலேயே நின்றுட்டே இருப்பார். நம்மளை எந்திரி ரன் 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 எப்படியாவது ஓடி போய் நம்ம கடன் அடைக்க வைப்பார், நம்மளை பொருளாதாரத்தில் உயர வைப்பார். அதனால தான் சனி பகவானை எப்பயுமே ஒரு பிடி மாஸ்டர்னு சொல்கிறது. காலபுருஷ தத்துவத்திலே 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ என்ன ஆகும்னா, பணம் தருவார், ஆனால் அதை நீங்கள் செலவு பண்ண மாட்டீங்க. இந்த சனி வக்கரம் என்ன பண்ணுவார், பொதுவாகவே சொல்லிடுறேன், அதை நீங்கள் ஒன்று ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும், அல்லது குடும்பத்தோட நன்மைக்காக நீங்கள் அது வளர்ச்சி பாதைகளுக்கு தான் கொண்டு போடுமே தவிர கொண்டு போய் நம்மளை லக்ஸுரி செலவுகள் செய்ய விட போவது இல்லை. அடுத்ததாக சனி பகவான் பொதுவாகவே 6ஆம் இடத்தை காலபுருஷனுக்கு பார்க்கிறார் என்பதால் யார் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்தாலும் சரி, சனி பகவானை தேடி கண்டுபிடிச்சி தூக்கிட்டு போய் வேலையில் சேர்த்து விட்டுருவார். என்ன நீ உட்காந்துட்ருக்க என்று கூட்டு போய் சேர்த்து விட்டுருவார். முக்கியமாக சனி 6ஐ பார்ப்பதால் இந்த வருடம் ஃபுல்லாகவே இந்த 6 மாதம், அதனால தான் வருடங்கிறேன், இந்த 6 மாதமும் சனி பகவான் கடன்களை அடைப்பதற்கு மாபெரும் உதவிகளை செய்கிறார். அடுத்ததாக 9ஐ பார்க்கிறார். நண்பர்களே, இந்த 9ஆம் இடம்னா சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. 9ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டம் என்று பெயர். பொதுவாகவே இந்த அதிர்ஷ்டம்னா என்ன அப்படின்னா, நம்ம நினச்சிக்கிறோம் லாட்ரி பரிசு விழுந்தால் அதிர்ஷ்டம்னு நினச்சிக்கிறோம். அதிர்ஷ்டம் அதுவல்ல. நான் ஒரு கம்பெனியில் வேலை தேடி போனேன் சார், ஏன் நேரம் அந்த கம்பெனியில் வேக்கன்சி இருந்தது, டக்குன்னு கிடச்சிருச்சு, இதுதான் அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் என்றால் என்ன, எனக்குன்னு ஒரு விஷயம் வந்து எனக்குன்னே வெயிட் பண்ண மாதிரி, கும்பிட போன தெய்வம் நேரில் வந்த மாதிரி. ஸோ அப்போது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் இந்த 6 மாதம். அதனால் பெருசாக எஃபர்ட் போட தேவையில்லை. அது பழம் நழுவி பாலில் விழுந்து அது நழுவி வாயில் விழுந்ததுங்கிற மாதிரி அது அதுவாகவே நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். போன்ற விஷயங்கள் இந்த சனி பகவானால் ஏற்பட போகிறது. மங்கள சனியினுடைய மங்கள பலன்கள்னு வச்சுக்கலாம் இந்த பீரியடை. ஸோ அதனால் இந்த வருடத்திலே மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் இந்த சனி பகவான் தரப்போகிறார். யாராக இருந்தாலும் சரி, திருநள்ளாறு போங்க, பக்கத்தில் இருக்கிற குச்சனூர் போங்க, ஏதேனும் அந்த சனிஸ்தலங்களுக்கு சென்று எள்ளு சாதம் செய்து எள்ளு உருண்டை எல்லாருக்கும் தானம் பண்ணி அந்த ப்ளூ கலர் அந்த புஷ்பங்களால் நிவேத்தியம் பண்ணுங்க. ஆஞ்சநேய வழிபாடு, ஐயப்ப வழிபாடு மேற்கொள்ளுங்க. இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிங்க. சனி ஒரு மூடில் வரார், உங்களுக்கு நல்லது பண்ணுங்கிற எண்ணத்தில் வரார், அதை பயன்படுத்திக்கோங்க. சனி பகவானால் ஏற்படுகிற தொந்தரவுகள்லேருந்து எனக்கு இன்னும் நல்லா பெட்டர்மெண்ட்டாக கிடைக்கணும் சார் நினச்சிங்கன்னா கீழே போய்ட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இளந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். ஒரு முறை ஸ்ரீமடம் வாங்க, உங்கள் லைஃபை மாறும். அதே மாதிரி
ராம்ஜி சுவாமிகளிடம் என்னுடைய இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எல்லா ஊர்லேயும் சாமியை வந்து அடித்து துருத்தி அனுப்புகிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பூண்டிக்கு வராரு. இங்கே இருக்கவங்க பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து சாமியை வந்து திருவண்ணாமலைக்கு போகிற வழி மல்லவாடி காட்டில் எடுத்து போய் வெட்டி போட்டு வந்துடுறாங்க. எப்படின்னா தலை தனியாக, கை தனியாக, கால் தனியாக, பீஸ் பீஸாக வெட்டி போட்டு வராங்க. ஆற்றுல இருக்கையே வெள்ளம் வருது. ஒரு அடிக்கு ஒரு அடி 360 டிகிரி தண்ணி ஃபுல்லாக விலகி போகுது. தவத்திலேருந்து எந்திரிச்சிக்கல. தண்ணிக்கு மேலே ஜடம் அதுக்கு பிடிச்சது தவறில் தோண்டி பார்க்குறாங்க சாமியை. சாமி பார்த்தா உயிரோடு இருக்கிறார். பூண்டி மகான் பார்த்தீங்கன்னா மேற்கு ஒரு திண்ணையும் கிழக்கு ஒரு திண்ணையும் இருந்தது. இந்த கிழக்கு திண்ணையில் அந்த திண்ணையில் உட்கார சொல்ல தான் 19 வருட காலங்களாக பூமியில் கால் படலை. ஜமீன்தாரர் வந்து கேட்குறாரு, சாமி உங்களுக்கு அப்பா அம்மா யார், அண்ணன் தம்பி யார், நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, உங்களுக்கு பசங்க இல்லையா, குழந்தை இல்லையா, உங்கள் மனைவி இல்லையான்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாரு, அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் தான் எனக்கு அப்பா அம்மா, பசங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் என் பசங்கன்றாங்க. உங்களுக்கு என்ன வயசாகுது சாமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் அண்ணாமலையார் கோவில் கட்ட சொல்ல எங்கள் அப்பாவுக்கு நான் கல் எடுத்து கொடுத்தேன் குழந்தையிலேருந்து. இன்றைக்கி ப்ரெசன்ட் டேட்டுன்னா அதுதான் என் வயசு, நீ அன்றைக்கி நீங்கள் கூட்டி சொல்லுப்பான்றாரு. என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் திருச்செந்தூர் முருகர் கோயிலில் பாதாள லிங்கத்தில் ஐபூதங்களில் நான் ஒன்று, நீ வந்து என்னை எப்போ வேணால் தரிசனம் பண்ணிடான்னு குறிப்பு கொடுத்துட்டு போயிருக்காரு. புலிகள் கூட ஒரு மகான் விளையாடி இருக்காரு. இவர் தவம் இருக்கும்போது இந்த வரி புலிகள் இவரை பாதுகாத்திருக்கு. திருவண்ணாமலைக்கு வந்த மகான்கள் வரிசையில இவர் முன்னோடின்னு சொல்றாங்க. ஈசான்ய ஞான தேசிகர் ஐயா. இவருடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்மளுடைய தேடல் பயணத்துல பார்க்க போறோம். வெல்கம் டு தேடல். நான் உங்கள் வினோ.